ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டேன். என்ன பண்ற? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாங்கள் வந்து எஸ் பக்கிருபையினால் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நல்லா இருக்கீங்க. நான் ஒரு வீடியோ வந்து போட்டப்பா, எலெக்ஷன் டைம் ஒரு 3 வீடியோ சும்மா எங்கள் பாட்டி எங்கள் அப்பா அம்மா பேசுகிறத வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன், அப்புறமா ஒரு தொண்டர்கள், அவங்க திமுகவுடைய தொண்டர்கள். நாங்களும் திமுக அவங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டோம், ஸ்டாலின் ஐயாவுக்கு தான் ஓட்டு போட்டோம். அவரு வின் பண்ணலை. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நிறைய பேர் கமெண்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீயும் தற்குறியான்ட்டு. எனக்கு தற்குறினா என்னன்னே தெரில. சாம் கிட்ட கேட்டேன், அப்புறமா தான் சொன்னாங்க விஜய்க்கு ஒரு பேர் தற்குறின்னு இருக்கான். அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, ஓ விஜய் ரசிகர்களுக்கா தற்குறின்னு பேர் இருக்குதா. தற்குறினா என்னன்னே எனக்கு தெரியாது இன்னும் கேட்டா. தற்குறி மீனிங் புத்தி இல்லாதவர்கள். ஓ புத்தி இல்லாதவர்கள் தற்குறியா? புத்தி இல்லாதவர்கள். ஓ யாரோ எனக்கு சொன்னாங்க தற்குறினா ஊதாரியா கெட்டதா சுத்துறவங்க தான் தற்குறிக்கா யாரோ சொன்னாங்க. யாரும் தெரில, எனக்கு அர்த்தம் தெரில எனக்கு. ஜோசப் பேடாக சுற்றுறது, பொறுக்கிக்கிட்டு அலையிறது அப்படி சொன்னா தெரில, யாரோ எனக்கு சொன்னாங்க தற்குறிக்கு மீனிங். சரின்ட்டு நாங்கள் அது போட்டோம். எங்களுக்கும் வருது நெகட்டிவ் கமெண்ட்டு. அதை சாம் பார்த்துட்டு டெலீட் பண்ணிடுறாரு. உனக்கு அறிவு இல்லை ஏங்க, அந்த பெரிய கமெண்ட்டே டெலிட் பண்ணிட்டீங்களா? ஒருத்தங்க இருக்குது தானே அது. நாங்கள் வந்து அம்மா அப்பாவை கிண்டலெல்லாம் பண்ணலாங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து யோசிக்கிறோம். நம்ம வந்து ஒருத்தருக்கு ஓட்டு போட்டோம். இப்போ நீங்கள் கூட காங்கிரஸுக்கு போட்டிருக்கலாம், அதிமுகவுக்கு போட்டிருக்கலாம், திமுகவுக்கு போட்டிருக்கலாம், டிவிக்கு அவங்களுக்கு போட்டிருக்கலாம். ஆனால் முதலமைச்சருங்கிறது ஒருத்தர் தான் அந்த பதவியில் வந்து உட்கார முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா அவர் உட்கார்வாரான்னு எனக்கு தெரியல. பாவம், அவருக்கு ஒரு 113 தான் கிடச்சிருக்கு. இன்னும் 5 கிடைக்கணும். அந்த 5 கிடைக்கிறக்குள்ளே விஜய் என்ன பாடுபட போகிறாரோ அது நமக்கு தெரியல. ஆனால் நாங்கள் என்ன அந்த வீடியோவில் சொல்ல வந்தோன்னா, நிறைய பேருக்கு புரிஞ்சிச்சு. நாங்கள் சொல்ல வந்தது என்னென்னா, அம்மா ஓட்டு போட்டோம் ஆனால் அவர் ஜெயிக்கலை, ஸ்டாலின் ஐயா வந்து அவர் ஜெயிக்கலை, ரீடிங்கில் வந்து டிவிகே தலைவர் விஜய் தான் இருக்கிறாருன்ட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். நாங்கள் விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணல. நாங்கள் போட்டது ப்ராங்காக சொல்கிற மாதிரி திமுகவுக்கு தான் போட்டோம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து 6 பேருக்கு ஓட்டு இல்லை. எனக்கு தான் ஓட்டு இருந்துச்சு. அவரும் இந்த கையில் வைக்கிறது போல இந்த கையில் ஓட்டு இதை வச்சுட்டாங்க, ரைட் ஹேண்ட் கையில். எனக்கு ஓட்டு இல்லாமல் நான் என்ன பண்ணேன், ஸ்டேட்டஸ் போடணுமே சொல்லிட்டு ஸ்கெட்ச் எடுத்து மார்க் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டேன். அது குடும்பம் நடந்தது எங்கள் வீட்டில். அதனால ஓட்டு இல்லை. என் கணவருக்கு ஓட்டு இல்லை, அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டிக்கு ஓட்டு இல்லை, எங்கள் தாத்தா இன்னொரு தாத்தாக்கு ஓட்டு இல்லை, எங்கள் அபியாக்காக்கு இல்லை. கிட்டத்தட்ட 6 பேருக்கு ஓட்டு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபேமிலியில் 6 பேரா? இது இல்லாமல் எங்கள் அத்தை பசங்களுக்கு ஒருத்தர் தான் ஓட்டுக்கு தான். சுஷோ 8 பேர் அவங்க ஃபேமிலியில், 7 பேருக்கு ஓட்டு இல்லை. அப்போயும் கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலியே கணக்கு படி பார்த்தா 20 பேருக்கு ஓட்டு இல்லை. ஓட்டு இல்லாமல் போயிடுச்சு. இது லிஸ்ட் கரெக்டாக வீட்டில் பாதி பேருக்கு வந்துட்டு பாதி பேருக்கு வரல. வருஷம் ஃபுல்லாக ஓட்டு போடுறவங்க லிஸ்ட்டு வரல. இந்த ஆதங்கத்தெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்ல? நம்ம போயிட்டு போராட்டம் பண்ணி அந்த ஒரு ஓட்டை வாங்கிய முடியும்? எத்தனை கள்ள ஓட்டு போச்சோ அதில் நமக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் ப்ராக்டிக்கல். அதனால் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணல. இப்போ முதலமைச்சராக யார் வராங்களோ அவங்க நம்ம ஆதரிக்கணும். நம்ம சப்போர்ட்டை கொடுக்கணும். அவங்க அந்த ஆட்சிக்கு வந்தால் தான் நமக்கு நல்லது செய்ய போகிறாங்களோ கெட்டது செய்ய போகிறாங்களோ அது இருக்குது. ஆனால் இது எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். எங்களை பொறுத்தவரை எங்கள் நாட்டை ஆட்சி செய்கிறது எங்களை பொறுத்தவரை எங்களுடைய ஏசப்பா தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் ஆட்சி செஞ்சால் தான். இப்போ நம்ம உலகத்துக்கு நம்ம இப்போ எவ்வளோ இடத்துல போர் நடக்குது, நம்மளை இந்த இடத்துல பாதுகாப்பாக நம்ம இருக்கிறோம். நாங்கள்லாம் அவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், நம்ம நாட்டில் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம ஜபத்தில் எல்லாருமே ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜபம்லாம் தான் நம்மளை பாதுகாக்குது. மனுஷன் நம்மளை பாதுகாக்க முடியாது. நம்மளை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறது ஆண்டவர் மட்டும்தான். அவர் தான் இந்த பூமியில் வந்து ராஜ்யத்தை நிலைநாட்டணும். அவருடைய ராஜ்யம் தான் மிகப்பெரிய ராஜ்யம். அதனால் நமக்கும் எங்களுக்கும் அந்த பயம் தயக்கம் எல்லாமே தான் இருக்குது. ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்துட்டு நம்ம நாட்டு மதசார்பற்ற இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை என்ன பண்ண போகிறாங்களோ, யார் என்ன பண்ண போகிறாங்களோ அந்த பயம் எல்லாருக்குமே இருக்குது. நம்ம மிச்ச நாட்டில் மிச்ச தேசத்துலலாம் நடக்கிறத பார்க்க தான் செய்கிறோம். முஸ்லீம் கிறிஸ்டினை எவ்வளோ துன்புறுத்துகிறாங்க. அங்கே யாருமே ஒன்றுமே தடுத்து ஒன்றுமே கேட்க முடியலையே.
அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அந்த நிலம் வந்துடுமோன்ட்டு எங்களுக்கு உண்மையாகவே பயமாக இருக்குது. பயம் இல்லையாங்க உங்களுக்கு? கண்டிப்பாக பயம் இருக்குது, இதுதான் உண்மை. எல்லாருக்குமே தான் இருக்குது அந்த பயம். ஆனாலும் நம்மளை வந்து காப்பாற்றுறது ஏசப்பா. இரவும் பகலும் நம்ம அவரை நோக்கி ஜெபிக்கும் போது நம்ம நாட்டை எல்லா தீமையிலேருந்து அவர் காப்பாற்றுவார். அதான் நம்பிக்கையாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்தாலுமே, எங்கள் ஐயா வந்து எக்ஸாம்பிள் வந்து சொன்னாங்க, ஆஸ்ட்ரான்லி அவர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்களாம்மா. அந்த பேட்டியில் ஆமாம், அப்போ வந்து அந்த பேட்டியில் வந்து பார்வோனுடைய ஆட்சி இல்லைனா அந்த பாபிலோன் ஆட்சி மாதிரி நம்ம காலகட்டத்தில் வந்தால் நம்ம பயப்பட தேவையில்ல. நம்ம அதில் நின்ன தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, மோசே அவங்கள மாதிரி நம்ம நிற்கணும் ஆண்டவருக்கு வைராக்கியமாக. அதுதான் நமக்கு இப்போ தேவை. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது, இன்னுமே நமக்கு கிளியராக தெரியல. எங்கள் அப்பாலாம் சொல்லிட்டாரு, எனக்கு திமுக தான் வின் பண்ணியிருக்கணும், எனக்கு அது மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் ஏற்றுக்கவே முடியாது, எனக்கு பொறாமையாக இருக்குது, எனக்கு வயிற்று வச்சுட்டா இருக்குன்னாரு. அது நமக்கு இதில் ஒரு லாபம் இல்லைங்க. நம்ம பணக்காரனாக இருக்கவன் பணக்காரனாக இருக்க தான் செய்வான், கொள்ளை அடிக்கிறவன் கொள்ளை அடிச்சுட்டே தான் இருப்பான், ஊழல் பண்ணுறவன் ஊழல் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அவங்களாம் அந்த இடத்துல இருக்க தான் செய்வாங்க. நம்மளை மாதிரி லோ கிளாஸு, அப்புறமா மிடில் கிளாஸு, அவங்கெல்லாம் அதுக்கு கீழே மட்டத்தில் இருக்கவங்களாம் நம்ம தான் சம்பாதிச்சா நம்ம தான் சாப்பிட முடியும். நமக்கு ஒரு வருமானத்தையும் அவங்க உயர்த்தி தரப்போகிறதில்ல. ஒரு நாளைக்கு சம்பளம் 400 தான் கிடைக்கும் கம்பெனி வேலைக்கு போனால். அதே தான் நம்ம ரொட்டீன், கஷ்டப்படுற ரொட்டீன் போயிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நான் ரேஷன் கார்டு எடுக்காமல் நான் ரேஷன் கார்டு எடுத்திருந்தால் மாதம் ஒரு 2000 ரூபா கிடச்சிருக்குமே. அது மட்டும் தான் என்னுடைய வருத்தம். தவிர ஆட்சி யார் வந்தாலும் நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா நம்ம கையில் இல்லைங்க. அது வந்து நம்மளை படைச்ச ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அவர் எப்படி நடத்துகிறாரோ அதுதான், இந்த பாதையில் தான் நம்ம எல்லாருமே போக முடியும். கரெக்டாங்க நான் சொல்கிறது? அதனால் நான் வந்து தற்குறி கிடையாது. நீங்கள் அதனால் அப்படியெல்லாம் இது பண்ண, நாங்கள் காலகாலமாக டிஎம்கே தான் போட்டு இல்லை திமுகவுக்கு தான் போன வாட்டி கூட நாங்கள் போட்டோம். இந்த வாட்டியும் திமுகவுக்கு தான் போகலான்னு இருந்தோம். எங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு ஓட்டே வரல. வந்தேன் நான் திமுகவுக்கு தான் போட்டுட்டு வந்தேன். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன விஜய் ரசிகரா நீ கூத்தாடியாலாம் என்ன திட்டாதீங்க. ஏன்னா கமெண்ட் வந்துச்சு, நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம். அது பாவம், அவங்களோட ஆதங்கம். நானும் எதுவும் சொல்லல அவங்கள. நம்மள சொல்றாங்களேன்னு கோவம் ஒரு பக்கம், என்னடா இது இப்படி பிடிச்சிட்டாங்களே அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம அப்பா அம்மா மாதிரிதான். நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மள திட்டுறாங்க, உங்களால்தான் வந்து பாரு நான் இப்படி போய் சரி சொல்லி திட்டுறாங்க. பரவாயில்ல 2-3 பேரை திட்டுறாங்க, எல்லாம் உங்களால்தான் வச்சு என்ன பிடிச்சி திட்டுனுங்கிறாரு. நான் சொன்னேன் எனக்கு ஓட்டே இல்லைங்க. ஆமா எனக்கு ஓட்டே இல்ல, நான் தப்பிச்சு எலெக்ஷன்ல இருந்து சொல்லிட்டேன். உண்மையதான் சொல்றேன். போறவனா கேட்டுதான் குச்சி என்ன யார் ஓட்டு போட்டேன், யார் ஓட்டு, ஏன்னா ஓட்டே இல்ல, லிஸ்ட்ல பேர் வரல, ஆளை விடுறா சாமின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்பதான் பண்ணேன் தப்பிச்சுட்டேன் இந்த வருஷம் அப்படின்னு. உண்மையா தப்பிச்சுட்டேன். நீ என்ன கேள்வி கேட்க முடியும்? நானும் 2 வாட்டி லிஸ்ட் எழுதி போட்டேன், வரல, என்ன பண்றது? அடுத்த வருஷம் வர எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல் எதனா வரும்போது நம்மள கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான், வேற என்ன பண்றது? நான் இந்த வாட்டியெல்லாம் நோட்டா தான் போகலான்னு இருந்தேன். சரி எங்கள் அம்மா பண்ண மைண்ட் வாஷில் போட்டு வந்துட்டேன். ஏன்னா ஆமாம், ஏன்னா எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது உண்மையாக சொல்ல போனால். நீ வெளியூருக்கு போயிட்டு போடக்கூடாது, ஓட்டை எப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் சொல்கிறேன்னா அந்த ஓட்டை யாராவது ஒருத்தருக்கு போடு. ஆனால் என் லைஃப்பில் நான் ஒரு வாட்டி நோட்டா போட்டேன். நான் ஒரே ஒரு வாட்டி போட்டேன். அதாவது கிட்டத்தட்ட எத்தனை ஓட்டுங்க போட்டோமோ, நம்ம 4 ஓட்டு போட்டிருப்போமா. தப்பாலாம் சொல்லலாம், கரெக்டா சொல்லிடுறாங்க. ஆனா விஜய்க்கு போட்டவங்க தற்கொலை ஒண்ணு சொல்லக்கூடாது. நீ நோட்டாக்கு போட்டா நீ தற்கொலை தான். நான் அப்ப போட்டிருக்கேன், கடுப்பாய் போட்டு வந்துட்டேன். ஆனா அது வந்து கவுன்சிலர் இது என்னமோ அந்த டைம் தான் போட்டேன்னு நினைக்கிறேன். போடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்கலாம் கூட பரவாயில்ல, இவங்க வரக்கூடாதுன்னு நினைச்சு வேற ஒருத்தரோட போட்டுவா. அது எங்க தெரியுமா, அங்க போட்டிருந்தாங்கம்மா, உங்க நம்ம வீட்டாண்ட திருவிக்கா நகர்ல. அங்க ஆமா ஆமா ஆமா, அங்கதான் நோட்டா போட்டு வந்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. செம்ம கடுப்பா இருந்துச்சு, அப்பதான் நான் போட்டு வந்தேன். கோவம் தான், யார் வந்து நமக்கு நன்மை செய்யலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் தான். இதான் சொன்னல, யார் வந்தாலும் நம்ம நன்மை செய்ய முடியாது. ஆமா, செய்வதான் செய்வாங்க. ஆண்டவர் வர்த்தா தான் நமக்கு நல்லது. இப்ப பாருங்க, நம்ம இப்படி சொன்னோம், இப்போ இன்னைக்கு நியூஸ் பார்த்தா அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர போறாங்க அப்படின்னு ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. இல்ல இல்ல, நான் இப்ப பார்த்தேன், ஆளுநர் சொன்னாரு. அதெல்லாம் சும்மா சொல்றேன்ல, அதெல்லாம் சும்மா நடக்காது.
முதல்ல நியூஸ்ல நல்லா உட்காந்து பாரு, 3 மணி நேரம் பார்த்தா கூட ஒரே நியூஸ் தான் திருப்பி திருப்பி போட்டு இருப்பான். சரியா? நியூஸ் எதுவுமே உண்மை இல்லை. இப்ப எல்லாமே நியூஸ்லயே 4G தான் நடந்துனுக்குது. நீங்க நல்லா யோசிச்சு நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது 1 மணி நேரம் தான் நியூஸ் போடுவாங்க, இல்ல ½ மணி நியூஸ் போடுவாங்க. எப்படி சன் டிவில 5 மணிக்கு ஒரு நியூஸ், 10 மணிக்கு ஒரு நியூஸ் அந்த போடுவாங்க. 10 மணிக்கு 8:30 மணிக்கு நியூஸ் போடுவாங்க நினைக்கிறேன். அப்ப போடும்போது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வந்து கடகன ஓடி வந்து பார்ப்போம். அந்த 1 மணி நேரத்துல நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா போட்டுனே இருக்கிறான், நம்மளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் இவ்வளவு சோசியல் மீடியா வளர்ந்துருக்குது, நொடிக்கு நொடி எல்லா நியூஸும் தெரியுது. ட்விட்டர் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, மீடியா கணக்கில் மீடியா ஓடிட்டு இருக்கு கையில். ஆனாலும் ஒரிஜினல் நியூஸே நம்ம கையில் வந்து சேர மாட்டேங்குது. ஏன்னா இடையில ஸ்டாப் பண்ணுறாங்க, ஒரிஜினல் நியூஸு மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. அதாவது என்ன பண்ணணும், இங்கே வந்து உண்மையெல்லாம் மறைக்க தேவையில்ல, புரியுதா? 2-3 பொய் சொல்லி விட்டா போதும், அதுதான் ஹாட் டாப்பிக்காக போகும். உண்மையை கஷ்டப்பட்டு உண்மையை பாக்ஸில் போட்டு மறைக்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. 2 பொய்யை பரப்பி விட்டாங்கன்னா நீ உண்மையை தேடவே மாட்டேன். அது இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ விஜய் ரசிகர் எல்லாருமே ஓட்டு போட்டனாலதான் அவர் ஜெயிச்சிட்டாரு சொல்றாங்க. அது வந்து தப்பு. அவ்வளோ ரசிகர் ஓட்டு போட்டாலும் அவரால் எல்லா தொகுதியும் ஜெயிக்க முடியாது. இங்க மாதாவரத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 95,000% ஓட்டு டிஃப்ரெண்ட்ல இங்க இருக்கிற அந்த பிரபு எம்எல்ஏ அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. 95,000 கேட்கும். 95,000 ஆமாம், 95,000. அதாவது 94,000 அந்த பார்டரில் வந்துச்சு. அப்போது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் இருக்குது திமுகக்கும் அவங்களுக்கும். மாதாவரத்தில் மட்டுமே 3வது இடத்துல எங்கள் மாதாவரம் தான் இருக்குது. ஆமாம், தமிழ்நாட்டில் டிவிக்கு வின் பண்ண அந்த தொகுதி ஃபஸ்ட்டு வந்து திருச்சி ஒன்று, இன்னொன்று என்னமோ சொன்னாங்க, அது எங்கன்னு தெரில எனக்கு. முதல்ல ஜெயிச்சது தூத்துக்குடி தான், வின் பண்ணது. 2வது திருச்சி, 3வது மாதாவரம். தஞ்சாவூரா? அதாவது எப்படின்னா லீடிங்ல, அது அந்த ஓட்டு வித்தியாசம் சொல்றாங்க. வித்தியாசம்ல ஃபர்ஸ்ட் இவர் எடப்பாடியார் தான் இருக்காரு. அவர் தான் வந்து இந்த எலெக்ஷன்ல அதிகமா ஓட்டு வாங்கியிருக்காரு லீடிங்ல. 3வதுல பிரபு அவர் இருக்காரு. அப்போனா நீங்க பாத்துக்கோங்க நாங்க இருக்கிற இடத்துல எப்படின்ட்டு. அதுக்குன்னு எல்லா ரசிகரும் போட்டாங்கன்னு அப்படி இல்லை. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்க வாட்ஸ்அப் வச்சிருக்கிறோம். இருக்கிற 2 வாட்ஸ்அப்லயும் சேர்த்து ஒரு 400 பேர்கிட்ட இருப்பாங்க. எல்லாருமே போட்டது நான் கேட்டதுக்கு எல்லாருமே எங்ககிட்டயே சொன்னாங்க, நீ வந்து ஓட்டு வேஸ்ட் ஆக்காத க்ளோரி, ராகவன் நீங்கள் வந்து டிவி கேக்கு போடுங்க, ஒரு மாற்றம் வேணும் பசங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களாம் ரசிகர் கிடையாது. நம்ம ரசிகரை மட்டும் வச்சு இவ்வளோ ஓட்டு போட்டு ஒரு ஆள் வந்து முன்னாடி வந்து நிற்க முடியாது. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். இது ப்ராக்டிக்கலாக எங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கல. அதனால தான் அப்பா அம்மாவை பேச வச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆனால் எங்கள் ஆயா பேசும்போது எவ்வளோ தெளிவாக பேசியிருப்பாங்க பாருங்கள். ஏத்துக்கணுமா? அதுதான் ஆயா பேசுறது தெளிவானது. அது யாரும் கமெண்ட் பண்ணல, ஏன்னா அது தெளிவானது. ஏன்னா அவங்க பிராங்கா சொல்லிட்டாங்க, நான் ஸ்டாலின் ஐயா தான் போட்டேன், அவர் ஜெயிக்கல, இவர் ஜெயிச்சிட்டாரு, என்ன பண்றாரு பாப்போமே, அவ்வளவுதான். இதுதான் கடமை போறது. இதை விட்டுட்டு அவர் வந்து ஆட்சி அமைக்க கூடாது, ரிவெஞ்ச் வாங்க போறேன், இது வந்து நல்ல பழக்கம் இல்லை. இதுதான் இருக்கு. அவரு எப்படி வருவாரு, கவர்னர் ஆட்சி போயிடும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சொல்றது நல்ல பழக்கம் இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். ஜெயிச்சாங்களா விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், இதுதான் லைஃப். இப்ப நம்ம கூட தான் ரன்னிங் ரேஸ் ஓடுறோம். இப்ப நம்ம 2 பேரும் ஓடுறோன்னு வச்சுப்போவேன். நான் ஜெயிச்சிட்டேன், நீ விட்டு கொடுக்கணும் இல்லை, நீ தோத்துட்டியா அதை ஏத்துட்டு போயிடணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீ எப்படி ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிச்சேன்னு கண்டுபிடிக்கிறது, இல்லை நீ அடுத்த வாட்டி உன் காலை வாரி விடுறது, இவ்வளோ வேறு எப்படியும் இறக்கலாம், இது வேண்டாம். இது இப்போ கணக்குப்படி பார்த்தா நம்ம தோத்துட்டோம். நம்மளே சொல்கிறேனே, நானும் வந்து டிஎம்கே ஜெயிக்க தான் நினச்சேன், தோத்துட்டோமா, ஏற்றுட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ வயசானவங்களுக்கு கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து ஆதங்கம் இல்லை. இல்லை உண்மையாக தான் சொல்கிறேனே, எனக்கு முந்தா நாள் ஜோசப் வந்தான் விபிஎஸ்க்கு, ஞாயிற்றுக்கிழமை வந்தான், திங்கக்கிழமை ஓட்டின்ட்டாங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்தா, நான் கேட்டாங்க ஜோசப் கேட்டேன். ஐயோ ஜோசப்லாம் வந்து விஜய் இல்லைங்க, என் மச்சான் க்ளோரியோட தம்பி வந்தான். அவன் வந்துட்டு என்ன சொன்னான், இந்த மாதிரி எவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், விஜய் வந்து 10 வந்தால் கூட சந்தோஷம் வேணேன். ஏன்னா விஜயகாந்த் கூட ஃபர்ஸ்ட் நிற்கும் போது அவரோட ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது, அவரோட தொகுதி ஜெயிச்சாரு. அதுக்கடுத்த எலெக்ஷனில் ஏடிஎம் கூட டைப் வச்சுட்டு ஒரு 29 சீட்டோ 23 சீட்டோ வாங்கினாரு, எதிர்கட்சி தலைவராக உட்காந்தாரு. அதுமாதிரி விஜய் ஒரு நல்ல ஒரு 10-15 வந்துட்டாருன்னு வச்சுக்கேன், அடுத்த எலெக்ஷனில் வந்து அவர் நல்லா ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொன்னேன். ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்காரணும், அப்படி தான் என் ஆசைன்னு நான் சொன்னேன். சரிங்க, நான் சொல்கிறேன் ஏடிஎம்கே இது டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறேன் நான் சொன்னேன். திடீர்னு காலையிலேருந்து பார்த்தா அதிக மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க.
இப்போ எனக்கு கோவம்லாம் வரல, சந்தோஷமா தான் இருந்தது. இதுதான் நான் சொல்றேன் சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா நான் என்ன தெரியுமாங்க நினைச்சேன், சாம் வந்து பரவாயில்ல. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஒரு இடத்துல பெரம்பூர்லயாவது அவர் வின் பண்ணிடணும். பாவம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ஓட்டு இல்லைன்னா பாவம் அவர் மன உளைச்சல் ஆயிடுவாரு, அசிங்கமா போயிடும். வச்சுக்கோங்க, நீங்க பேசுங்க. ஒன்னுத்துலயாவது வரணும்ட்டு ஆசைப்பட்டேன். ஒரு இடம் பெரம்பூர் வின் பண்ணா கூட போதும்ப்பா, பாவம் அந்த பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துக்கிறாரு அப்படின்னு நினைச்சேன் நான். அப்படி நினைச்சேன். ஆனா ரிசல்ட் பார்த்த பிறகு ஐயோ அப்படியே தலைகீழ மாறி போச்சு. அவ்வளோதான். நான் கொஞ்ச நேரம் யோசித்தோம். அப்புறமா ஆண்டவர் என்ன தீர்மானம் வச்சுருக்காரோ நம்ம நாட்டுக்கு அது நமக்கு தெரியாது. யார் பல படங்கள் பாரத்தை போட்டு போயிட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். அப்படி கடந்து போயிடணும். ஏன்னா நம்மளுக்கு ரியாலிட்டி தெரியும். ஒரு 2 நாள் 3 நாள் பேசுவோமா, அவ்வளவுதான். அதுக்கு உண்மையா சொல்லட்டுமா, அதுக்கு அடுத்து நீங்க அவங்க வேலையை பார்க்க போயிருவீங்க. அதோட விட்டுடணும். அதை விட்டுட்டு இதை மண்டையில ஏத்திக்கிட்டு நீ இப்படி ஆயிட்ட, நீ இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்டேன்னு. இப்ப நான் சொல்றேன், ஒருவேளை விஜய் நீங்க தேர்ந்தெடுத்தது தப்புனா கூட அது உங்களுக்கு இப்ப தெரியாது, ரைட்டுன்னா கூட இப்போ உங்களுக்கு தெரியாது. எல்லாமே அவங்க ஆட்சி பண்ற விதங்கள்லாம் தெரியும் போது உங்களுக்கு. அதை ஆட்ட அதை கரெக்ட்னு கேட்கும். அதனால ஒரு திருப்பி கோரிக்கையில ஒரு மைக்கை குத்துட்டேன். அந்த மைக்கை ஆட்டுன்னு இதைதான் இந்த எலெக்ஷனை பத்தி சொல்லும்போது இந்த மைக்கை பத்தி சொல்ல வரேன் பாருங்க. மைக் ஒன்று கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், என்னென்னமோ பேசிவிட்டு ஏதோ ஆகி விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அதோட விளைவு தான் இதுதான் இந்த க்ளோரியோட மைக் சொல்லும் போது நான் ஒரிஜினல் மைக் சொன்னேன். இது என்னடா இது சொல்லும்போது மொட்டை மொட்டையா சொல்றாரு நினைச்சுக்காதீங்க, அது புரியும் பாதி பேருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு. இதுல சொல்ல முடியாது. குழப்பத்தை உண்டாக்கி ஒரு அதுக்குள்ள அது என்னவோ அவர்கிட்ட கூட்டணி வைக்கிறதுக்கும் ஆள் வரல. என்ன பண்றது? இது வந்து இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு இது. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இப்போ நான் நிறைய பேரை பார்ப்பேன், அதாவது வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டாரு அப்படி இப்படி 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 இப்படின்னு பயங்கரமா ஸ்டேட்டஸ் போட்டுருப்பாங்க. நானே சொல்றேன்னா அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை. சரிங்களா? ப்ராக்டிக்கலா இறங்க. திஸ் இஸ் ப்ராக்டிக்கலா. அவர் ஜெயிக்கிறதுனால உங்களுக்கு 1 ரூபாய் பிரயோஜனம் இல்லை, அவர் தோக்குறதுனால உங்களுக்கு 1 ரூபாய் பிரயோஜனம் இல்லை. அவர் வந்து உங்க வீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு சோறு போட போகிறதும் கிடையாது, டிஎம்கேவும் வந்து சோறு போட போகிறது கிடையாது, யார் வந்து நம்மளுக்கு சோறு போட போகிறது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறவன். உண்மையாக கடவுள் எனக்கு சோறு போடுவார் நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நம்ம எவ்வளோதான் நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி, நம்ம வந்து கோயிலில் போய் புரண்டு போய் இருந்தாலும் சரி, மசூதியில் போய் தாயத்து கேட்டாலும் சரி, நம்ம ஓய்ச்சாதான் சோறுன்னுவாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லுங்க பாப்பா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு சாவர நிலையில் போயிட்டு இது நம்ம ஓய்ச்சாதான் நம்ம சோறு எல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் தான் கடவுள் நாம வருவார். உங்களுக்கு காட் இஸ் கிரேட் சொல்லிட்டு போவார். யாரு? கடவுள் தான் இதுக்கு மேலே பார்த்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போவார். நம்ம ஊரில் நிறைய எக்ஸாம்பிள் நடந்துருக்குது, அதனால சொல்கிறேன். சரிங்களா? கடவுள் நம்பிக்கை வச்சிங்கன்னா யாரும் கிண்டல் பண்ணுவாங்க, இன்னும் இவ்வளோ கடவுள் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எந்த கடவுளை கூட எடுத்துங்க, உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆண்டவர் நம்புறேன், ஏசப்பா நம்புறேன். நீங்கள் யார் நம்புறீங்க அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுலேருந்து நான் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு பெருசு. ஆனால் உங்களை யாருன்னா வந்து என்னடா அது கடவுளையே நம்பினுக்கிற உழைய அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம உழைச்சின்னு தான் இருக்கிறோம். அதுக்கான பலன் கடவுள் தான் கொடுக்கணும். உலகத்தானே இது ஏற்றுப்பான். முட்டா தான் சொல்லுவான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்கு. தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்கிறார். அதான் உண்மையாக சொல்கிறேன். முட்டா தான் சொல்லுவான் கடவுள் இல்லை சொல்லி பைபிள் சொல்லுது. நான் சொல்லப்பா, வேணா நீங்கள் செக் பண்ணி கூகுளில் போட்டு. நான் சொல்லலை, அப்புறம் சாமி போய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாதீங்க. அந்த பார்வனாச்சு செங்கல் அது அதான் ஆர் ஸ்டாண்டியை சொல்லும் போது சொன்னோன்னா அப்போ நான் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு நான் சொன்னேன். அந்த காலத்தில் வந்து அதாவது இந்த இவங்க அடிமையாக இருக்கும்போது, இஸ்ரேல் ஜனங்க அடிமையாக இருக்கும்போது அந்த பிரமிட் கட்டுறாங்கல்ல, பிரமிட் கட்டும் போது ஒரு செங்கல் வந்து இன்னைக்கு அறக்காமல் அந்த இடத்துல அவங்கள கட்ட முடியலன்னா அங்கே விளையாட்டுருக்கிற ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு வந்து வச்சு பூசிடுவானுங்களாம். அவ்வளோ கொடுமையான ஆச்சு. அந்த மாதிரி ஆட்சி இருந்தால் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? அதனால் யார் என்ன பண்ணாலும் நம்மளை ஆள்றவர் ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் ஏற்றுட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சாதமாக தெரியும். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நாங்கள் இப்போ கூட பார்த்தோம், அந்த சிஸ்டர் கூட என்ன ஆக போதோ, நம்மளை என்ன பண்ண போகிறாங்களோன்னு பயந்தாங்க. அதுதான் நம்மள ஆண்டவர் தான் காப்பாற்ற முடியும். எந்த சிஸ்டர்? யாரு? மொட்டை மொட்டையா சொல்லுங்க. எங்க சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க மீட் பண்ணாங்க, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ரொம்ப நாள் பேசுறாங்க. அப்ப அவங்களும் அதான் ஃபீல் பண்ணாங்க, நானும் அதான் சொன்னேன். எல்லாருக்கும் பயம் இருக்கு, ஆனா நம்மள வந்து ஆண்டவர் காப்பாற்றுவார். அவருக்கு எல்லாரும் சொல்லுங்க. ஒரு மனுஷனோட சிந்தையும் அவரால் மாற்ற முடியும், ஒரு மனுஷனை நல்ல விதமாகவும் அவரால் மாற்ற முடியும். எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவர் உருவாக்குறவர் கண்டிப்பா எல்லாம் பண்ணுவார். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். சரிங்களா? நீங்க வெறும் தமிழ்நாட்டை வச்சுட்டே பேசக்கூடாது. போய்ப்பா ஒரு 2 மாசம் போயிட்டு அங்கே போய் வேற ஏன்னா ஒடிசாலேயோ குஜராத்லேயோ அந்த சைடு போய் இருந்துட்டு வாங்க.
ஒரு மாதம் இருந்துட்டு வாங்க, பீகார்லேயோ இருந்துட்டு வாங்க. நீங்கள் எவ்வளோ நீங்கள் சொகுசாக இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு சென்னையில் இருந்துக்கிட்டு ஏன்னா வெளிநாட்டில் நம்ம சொகுசாக இருந்துக்கிட்டு நம்ம இது பேசக்கூடாது. வட இந்தியாவுக்கு போயிட்டு வாங்க, அங்கே என்னென்ன கஷ்டம் நடக்குது, என்னென்ன அராஜகம் நடக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால தான் நம்ம கடவுள் மேலே சார்ந்துருக்குறோம். ஓகேவா? இதுதான் அந்த பேஸ். அதை பேஸ் வந்து எப்படின்னா ஆண்டவரை பேஸாக வச்சுட்டு நீங்கள் மேலே வீடு கட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. பேஸை வந்து நீங்கள் வந்து வேறு யார் மேலாம் போட்டு விட்டு நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா விழுந்துருவீங்க. இதுதான் இதோட பேஸ். நான் சொல்ல வந்த காரியமும் இதுதான். அதனால் யார் ஜெயிச்சாலும் என்னதுன்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க. நாங்களும் வருத்தப்படல. லோரி தற்கொலை இல்லையே சொல்லிச்சு. தற்கொலை இல்லை, கூத்தாடி இல்லை, அப்புறமா இன்னொன்று வேறு என்ன சொன்னாங்க, படித்த பசங்க நான் அறிவு இருக்குதான் கேட்டிருந்தேன். எல்லாம் இருக்குது, அறிவெல்லாம் இருக்குது. ஆனால் ரியாலிட்டி ஏற்றுக்கிறோம். அவ்வளோதான். பாய்.